Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். Follow my Instagram ID ராஜா பேரோன். Subscribe my channel, support my channel. Click the bell button. Think yourself big. நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும். அதை நீ நம்பு. சமூக வலைதளங்கள்ல ஆண்டவன் அருளால ஒரு இடத்துல இருக்கோங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு செய்திகளை நான் அடுத்தடுத்து பார்த்தேன். ரெண்டு செய்திகள். ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம சபாநாயகர், தமிழ்நாடு சபாநாயகர் அப்பா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, வடநாட்டுக்காரர்கள் கஞ்சா செடிகள்லாம் வளர்க்குறாங்க, நம்ம மாநிலத்தில் அப்படியே இருக்குது, நம்ம மாநிலத்தில் போதை இல்லை, அது இல்லை, இது இல்லை, நம்ம மாநிலத்தில் அந்த அளவுக்கு தவறுகள் நடக்கிறது இல்லை அப்படின்னு பேசியிருந்தாங்க. பேசி முடிச்ச அந்த வீடியோ பார்த்தா அடுத்தது கீழே பார்க்குறேன், கஞ்சா போதையில் 14-17 வயது நிரம்பத்தக்க சிறு வயது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வட மாநிலத்தவரை உறுப்புகள் வெளியில தெரியும், அதாவது உள்ளுறுப்புகள் வெளியே தெரிய அளவுக்கு வெட்டி அவங்கள கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதையும் பார்த்தேன். அது தொடர்ச்சியா வர்றதையும் பார்த்தேன். காமெடியா இருக்கா? அதாவது ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு பெரிய இந்த இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இங்க எதுவுமே இல்லைன்னு. ஆனா அடுத்த செய்தியிலேயே அங்க நடக்கிற ரொம்ப கொடூரமான ஒரு செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ இதை பற்றி பேசுகிறோம். நான் மட்டும் இல்லை, நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் வீடியோ போடுறவங்களா இருந்தாலும் சரி தான், சமூகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றின அவேர்னஸுக்காக ஏதாவது 2 வார்த்தைகளை சொல்லிட்டு போகணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் வாயிலேருந்து வருது. என்னைக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் கம்பை போட்டாங்களோ அன்னைக்கு போலீஸ் கம்பை கையில் எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு அப்படிங்கிறது உண்மை. நம்ம என்னதான் நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அங்க அப்படி இருக்கு, இங்க இந்த இதெல்லாம் நடந்திருக்கு, அந்த இதெல்லாம் நடந்திருக்கு எல்லாரும் சொன்னாலும், பூசி மறைக்க முயற்சி பண்ணாலும், இன்னைக்கு சமுதாயத்துல, அதுவும் தமிழ் சமுதாயத்துல இளைஞர்கள் கஞ்சாவுக்கும் பெயர் தெரியாத போதைகளுக்கும் அடிமையாகிட்டு இருக்காங்க. அது சர்வ சாதாரணமா இவங்க பக்கத்துல உலாவிட்டு இருக்குது. இதனால நிறைய இளைஞர்கள் சுயத்தன்மை இல்லாம தற்குறின்னு ஒரு வார்த்தை சொல்றான். அது நீங்க டக்குன்னு ஒரு கட்சியை சொல்றதுக்காக கண்டிப்பா எடுக்கக்கூடாது. தற்குறின்னா என்னைய பொறுத்தவரை என்ன சொன்னா, தன் குறி, தான் யாரு என்னங்கிறத எதுவுமே அறியாம பண்றாமல, அதுதான் தற்குறின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா எதுவுமே அறியாம இன்னைக்கு அந்த பசங்களை பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த கத்தியை வச்சு இப்படி வீடியோ போடுறானுங்க. அந்த வீடியோ அவனுக்கு மாசா இல்லை. அப்ப இதை ரியலா பண்ணணும். அப்ப ரியலா பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரையும் அந்த கத்தியை காட்டி மிரட்டுவோம். அதனால அவன் எப்படி பயப்படுறானோ அதை வீடியோ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை மிரட்டுறான். அவர் அதுக்கு பயப்பட மாதிரி இல்லை, எம்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பயப்படலடா, போடுறா, வெட்டுறா தாண்டா அப்படின்னு வெட்டுறாங்க. ஆக்சுவலா வெட்டுறது தவறு, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு உள்ளாக்குங்கிறது அவனுக்கு தெரியல. ஏன் தெரியல? அவன் சாப்பிட்டது அப்படியே, அவன் குடிச்சதா அடிச்சதா என்னதுன்னே தெரியல. இன்னைக்கு இது வேற ஒரு இடத்துல நடந்திருக்கு, நான் இருக்கிற இடத்துல நடக்கல. நம்ம இன்னைக்கு கூட இங்க கண்ணெதிரே எத்தனையோ பசங்களை நம்ம பார்க்குறோம். ஒழுக்க சீர்கேடு, எந்த மரியாதையும் எந்த பசங்களும் யாருக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. பசங்க, சின்ன குழந்தைங்க, அதாவது 18 வயதானாதான் அவன் மனுஷன். அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே நம்ம குழந்தைகள் தான் சொல்றான். ஆனா இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட தன்னைய ஒரு குழந்தையா உணர்றது இல்லை, தன்னை ஒரு மெச்சூர்டு மனிதனா தான் உணர்றான். அந்த லெவல்ல தான் இன்னைக்கு சமுதாயம் கொண்டு விட்டுருக்கு. இது யாருடைய குற்றம்ங்கிறது நம்ம வெறும் அரசாங்கத்தை குறை சொல்லி பயன் இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறான், இது அடிக்கிறான்னா வீட்டுல கண்டிக்காம யாரு கண்டிக்க முடியும்? வீட்டுல உள்ளவங்க இதை கண்டிக்காம வேற யாரால கண்டிக்க முடியும்? அப்ப சமுதாயத்துல எது சரி எது தவறுங்கிறது வெறும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி இது இல்லை. ஆனா அரசாங்கத்தை குறை சொல்லாமலும் இருக்க முடியாது. ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அது கிடைக்குது. அப்ப கிடைக்குதுன்னா அதை தடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை இல்லை, அடிக்க வேண்டியது தடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஆனா அடிக்கக்கூடியது வராம இருக்கிறத தடுக்க வேண்டியது கவர்மெண்டோடைய கடமை. சரிதானே? உண்மையை சொல்ல போனா நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இதை பேச மட்டும்தான் முடியும். உண்மை சீரியஸான ஒரு விஷயத்த சொல்றேன். இனி நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சமுதாயத்துல பயந்து இருக்க வேண்டியது இருக்குது. சீரியஸா பயந்து இருக்கணும். எப்ப எங்க எவன் எது செய்யணும். தயவு செஞ்சு என்னை மாதிரி இருக்கிற ஆட்கள் முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பசங்க யாராவது எங்கேயாவது ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு போய் என்ன பண்ற அப்படின்னு கேட்டுறாதீங்க. யாரையாவது ஏதாவது பண்ண போறான்னா முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா அவனே கெடுத்துக்கிட்டு இருக்காமல, சில நேரத்துல எங்கேயாவது இதை கஞ்சா ஊதுறான், எதையாவது பண்றான், இல்லையா மோசமான விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு தான் தயவு செஞ்சு போய் கேட்டுறாதீங்க. சத்தியமா கொண்டு போடுவானுங்க.
அந்த லெவலுக்கு மோசமான சமுதாயமா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இதை நாம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்பா. கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நானே சில இடங்கள்ல பயப்படுறேங்கிறத ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன பசங்களை நம்ம எதுவுமே கேட்க முடியல. இந்த அளவுக்கு சமுதாயம் மோசமா இருக்குது. இப்ப 2026 நாளைக்கு பிறக்க போகுது. இனி உள்ள சமுதாயம் எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போது இனி இதோட கிரேட்ஃபுல்லா ஆகும், இனி இதோட நல்லா ஆகும், நல்லா ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போது இதோட ஒஸ்ட் ஆகிட்டே போக போகுது. 2026 இன்னும் எத்தனை சீர்கேடுகளை நம்ம பார்க்க போறோம்னு தெரியல. இந்த சீர்கேட்டை எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ஸ்ல எத்தனையோ ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கெல்லாம் எனக்கு சம்பள உயர்வு தாங்க, பணி நிரந்தரம் தாங்க, எதுக்கெல்லாமோ போராடுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவும் போராடணும். குழந்தைகளை கண்டிப்போட வளர்க்கறதுக்கு கவர்மெண்ட் ஆசிரியர்களுக்கு அதுக்கான ஒரு இது என்ன சொல்றது, அந்த உரிமையை கொடுக்கணும். அதுக்கு அவங்க போராடணும். இல்லை அப்படின்னா இன்னும் வரும் காலம், ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கையில இருந்து கம்பு புடுங்கப்பட்டது. ஏன்னா ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குற இடமே அதுதானே. ஒரு பையன், ஏன்னா இப்போ வளர்ந்தவங்களால பிரச்சனை இல்லை, வளர்கின்றவர்களால தான் பிரச்சனை. புரியுதா? ஸ்கூல் படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறது அவனுக்கு தெரியல. ஸ்கூலை விட்டு நான் போயிட்டே இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். ஆனா அன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம ஏதாவது தப்பு பண்ணி கேவலப்பட்டுருமோங்கிற எண்ணம் எல்லாரும் மனசுலயும் இருந்துச்சு. ஏதாவது 100ல ஒருத்தன் கெட்டு போனான். இன்னைக்கு 100 பேரும் கெட்டு போய் 99 பேரும் கெட்டு போய் எவனா ஒருத்தன் நல்லா இருக்கான். அப்ப அந்த ஒருத்தன் இந்த 99 பேரையும் பார்த்து பயப்பட வேண்டிய நிலைமையில இருக்குது. இந்த பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஸ்கூல்ஸ்ல உள்ள டீச்சர்ஸ் இதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம்னு முதல்ல அவங்க யோசிக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, அரசாங்கம் இந்த போதை முழுமையா ஒழிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த போதையை ஒழிக்கிறதுக்கு யாராவது எங்கேயாவது போதையை யூஸ் பண்றாங்கன்னா அதை கவர்மெண்ட் எப்படி கேதர் பண்ணலாம், எப்படி சாமானிய மக்கள்கிட்ட இருந்து இதை எப்படி கேதர் பண்ணலாம், அதுக்கு இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கலாம், இதை மொத்தமா ஒழிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை செய்யலாம், எதுக்கெல்லாமோ வழிமுறைகளை தேடுறோம். இந்த போதைங்கிறது முழுசுமா ஒழிக்கப்படணும். போதை முழுசா ஒழிக்கப்பட்டுட்டா இல்லையான்னு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இதுல வட மாநிலத்து மாணவர்களை ஒப்பிட்டுட்டு, வட மாநிலத்தில் உள்ளவங்களை ஒப்பிட்டுட்டு நம்மளை ஒப்பிடும் போது சத்தியமா சொல்றேன், அங்க என்னெல்லாம் கொடுமைகள் ஒரு காலத்துல நடந்துச்சுன்னு நம்ம எல்லாம் படிச்சோமோ அதை விட மோசமான கொடுமைகள் இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ணணும், சாமானிய மக்களாகிய நாமளும் இதை பத்தி சிந்திக்கணும், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சிந்திக்கணும், எல்லாருமே சிந்திக்கணும். இந்த சிந்தனை இல்லாத மனிதர்களை பத்தி, சிந்திக்காம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை பத்தி நாம சிந்திச்சா மட்டும்தான் நாளைக்கு நாம நிம்மதியா வாழ முடியும். யோசிச்சுக்கோங்க. ஏன் சொல்ல வேண்டிய கடமை, என் பொறுப்பு, நான் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜா பேரோ.